ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமர் 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈவிலன் கேம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன கேம் பார்த்தீங்கன்னா, அதான் நான் முன்னாடி மிஸ்டர் மீட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது ஒரு சூனியக்காரி கேமுன்னு. அது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால் எனக்கு ஒரு ப்ரோ மெசேஜ் கமெண்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ சப்போர்ட் பண்ணதுக்கு. சரி, இப்போ இந்த கேமோட டாஸ்க் என்னென்னா, நம்ம சம்மர் லீவில் இருக்கோம். சம்மர் லீவில் நம்ம ஒரு ஸ்கூலில் ஃப்ரீயாக கூப்பிட்ருக்காங்க. நம்ம அங்கே தான் போகிறோம். அதனால தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அந்த ஸ்கூலுக்கு தான். கண்ணா, ஸ்கூல் வந்துருச்சுப்பா, இறங்குப்பா. தெரியும் பா. இப்போ நான் போயிட்டு வரேன். சரி கண்ணா, பத்திரமா படி. ஆண்டி, இங்கே ஒரு கிளவி இருக்கு. அவன் கிளவி அடிச்சிருச்சு. கண்ணு 2 நாள பிதிக்குன்னு இருக்கு. என்ன பிதிக்குன்னு இருக்கு? பிதுக்கல் போட்டுன்னு இருக்குது. சரி, அதை நம்ம கண்டுக்கலாம். வாங்க, டே 1. என்னது IM 360 கேமர் அண்ட் IM 2 பை குட்டா. அங்கே பாருங்கள், ஸ்கூலை விட்டு வெளியே போக சொல்கிறானுங்க. சிம்பிளாக அப்படி சொல்லிட்டு போட்டு எதுக்கு படிச்சுக்கிட்டு? சண்டோ மந்திரம் கூடு சண்டோ, இந்த சுத்தியால் 4 குழந்தைய வெட்டி கொல்லணுமா? இல்லை, இங்கே ஏங்க இந்த கேம் எனக்கு முழுசாக தெரியல. ஏதோ ஸ்கூலில் ஒரு கிளவி இருக்கு பொழுது. அந்த கிளவி என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. நான் இப்போ தான் இங்கே இந்த கேம் விளாட்றேன். சரி விடுங்க, நம்ம கீழே இருக்கா? கீழே இல்லைங்க, எங்கே போயிருக்கு? ஊருமே அப்போ சொன்னேன், ஊருமே போயிருக்கு. ஆக்சுவலி ஆனால் நான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் இதை இப்படி போட்டுட்டு இது கீழே ஒரு டோர் இருக்கும். அதை போய் திறந்தா அங்கே ஒயிட் கலரில் டேப்பில் அடிச்சு வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் திறந்துக்கும். அதனால தான் அப்படி தான் நான் பார்த்தேன். மற்றபடி இதில் அதெல்லாம் பார்க்கல. நான் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தேன். சரிங்க, இந்த சூனியக்காரிங்க வந்துச்சுன்னா நம்ம கீழே போயிடலாம். என்னங்க வரமாட்டேங்குது? சரி, நாம் இந்த சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்டை நான் லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் காமிக்கிறேன். எண்டில் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ நீ கமெண்ட் பண்ணதுக்கு. அவரும் ஒரு யூடியூபர் தான், அவருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். நான் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெரிய விஷயம். அவருக்கு யார் பண்ணமான்னு கேட்டால் பண்ணுங்க. நம்ம பண்ணுங்க பார்த்துக்கலாம். நம்ம அந்த சூனியக்காரி மேலேயே வர மாட்டேங்கிறா கிளவி. இவளுக்கு பேர் வைக்கணுங்க. எதனா அவன் சுற்றி இவன் பேர் ஈவில் நன். ஆமாங்க, அவன் பார்க்கனா அப்படியே ஒரு நன் ட்ரெஸ் போட்டிருப்பா. அப்படியே அவள் கையில் சுற்றி வச்சுருப்பா. கண்ணெல்லாம் பிதிக்குன்னு இருக்கும். இப்போ புரியுது ஏன் ஈவில் நன்னு வச்சாங்கன்னு. அதுக்குள்ளே கிளவி கீழே வந்துட்டாங்க. அதான் நன்னு ஈவில். அவன் நோ அக்கா விட்டுருக்கா சரியா? வாடி அக்கா விட்டுருக்கா. அக்கா காலில் போடுவ சொக்கா விட்டுருக்கா. வாடி வா, முடிஞ்சா தொட்டு போய். வாடி முடிஞ்சா வா, தொட்டு பாரு. தோதான் நிற்கிறான், வா. வர முடியாது. இப்போ வா, நான் கையில் கன்னோடு இருக்கிறேன். கன் இல்லையா? லஞ்ச் பாக்ஸோடு இருக்கிறேன். கிளவி அங்கே தான் இருக்கா. சரி போவோம். நம்ம எதுக்கு வம்புக்கெல்லாம் போயிட்டு. இப்போ இது உள்ள கீ இருக்குங்க, அதை போட்டு உடச்சிட்டு நம்ம டோர் எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். அதுக்கடுத்து இதோட லாஸ்ட்டில் ஒன்று காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த எஸ்கேப் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகலையா? சரி நிற்போம். சரி, அந்த சூனியக்காரி கீழே போடாமல் மேலே வரானான்னு தெரியல, எனக்கு டவுட்டாக இருக்குது. அதான் ஆக்சுவலி அவள் கத்துவா. எப்படி கத்துவான்? வா அப்படின்னு ஒரு மாதிரி கத்துவாங்க. பார்க்க செம்ம பயமாக இருக்கும்.
தினைக்கே அதுவும் வர பாருங்க. பார்த்துட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் பட்டாசு சவுண்டாக இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கார்த்திகை தீபம் அன்றைக்கி எடுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் கார்த்திகை தீபம். அதாவது மலையில் கார்த்திகை திருவண்ணாமலையில் யாரெல்லாம் தீபத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்க பரவாயில்ல, எதனால் கமெண்ட்டை பண்ணுங்க. அவர் மட்டும்தான் சிரித்தார், சிரிக்கிற மாதிரி பட்டார். நம்ம அவர் கமெண்ட் பாருங்களேன். நம்ம வந்து அது வடியில் இந்த வாட்டி தூக்கி நானும் அந்த இடத்துல இருந்தேன்னா போட்டு ஒரே அடி, லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று, அதாவது தலையை சுற்றி அப்படி போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவேன். இவனா பொறுமையாக அப்படியே போட்டு அது வடையாது இவனுக்கும் தெரியும், போட்டு டிச்சு அப்படின்னு வளைச்சி வரா கத்துறா. இப்போ கத்துனா பார்த்தீங்களா வா அப்படின்னு இதே மாதிரி தான் கத்துவான். ஏய் பட்டாசுல அடிக்காதுங்களா? சரி அந்த சைடு தான் வருவாங்க. சொல்லலை, அது வராமல் இருங்க. வரா. இவளுக்கு வந்து சூப்பர் செம்ம பேர் வைக்கணும். ஆக்சுவலி இவளோட வீடியோ தான் நெக்ஸ்ட்டு பாட்டாக வரும். வேறு எந்த வீடியோ போடுற ஐடியாவில் இல்லை. சப்போஸ் அப்படி ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வந்துருச்சுன்னா போடுவேன். ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் வந்துச்சுன்னா ஃப்ரீ ஃபயரில் இப்போல்லாம் நிறைய கண்டென்ட் வருது இல்லைங்க. முன்னாடி மாதிரி ஃப்ரீ ஃபயரே இல்லை. சூப்பர் சஸ் போடுறேன் நீங்கள், அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் சஸ் எனக்கு போடுறதான்னு தெரியல. அதனால் இந்த வீடியோக்கு ஒரு 5 லைக் கொடுத்தீங்கன்னா சூப்பர் சஸ் எப்படி விளையாடுறதுன்னு போட மாட்டேன். என்னோடய கான்வர்சேஷன்லேருந்து ஃபன்னாக வர்ற ஒரு கேம் போடுறேன். 5 லைக் தான். நம்ம அவ்வளோதான், எஸ்கேப் ஆகிட்டோம். இது இப்படி பண்ணிங்கன்னா எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் நான் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து அந்த சூனியக்கறி கிளை வந்துட போகிறாலோ பயமாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ முடிஞ்சிருச்சா, எல்லாமே டோர் ஓப்பன் அதெல்லாம் காமிக்குதா. இப்போ நான் வச்சு இந்த ஒரு டோர் ஓப்பன் காமிச்சதுல அந்த டோரை வந்து காமிக்கிறேன். நீங்கள் அந்த எஸ்கேப் பண்ணுங்கள், ஈவில நிறுத்தி நல்லா தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலி கேம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 எஸ்கேப் இருக்குது. ஒன்று வேன் எஸ்கேப்பு, ஒன்று மாஸ்க் எஸ்கேப்பு. இப்போ அந்த மாஸ்க் எஸ்கேப் ஸ்கிப் பண்ணிடலாம். அதில் மாஸ்க் எஸ்கேப் ஆனால் இடத்த காமிக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலி வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்டுபிடிச்சி வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் இன்னும் உங்களால் ஏதாவது நீங்கள் போய் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் இருக்கா, இதை அவன் ஆக்சுவலி பிளேட்டு தட்ட அவன் வருவான். இதை போட்டுட்டு இதை மூடிடுங்க. எப்போ இதை மூடிடுங்க. அதை மூடாமல் வந்துடாதீங்க. இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக ஒரு மாஸ்க் செய்கிற இடம் இருக்கும். இது வந்து ஒரு கிரில் மாதிரி, அதாவது இதை வச்சுட்டு நீங்கள் வச்சுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இங்கே கீழே வந்து டிவி ஓடுதா, இந்த ப்ளூலாம் போய் ஒரு டாஸ்க்காக வரும் நம்மளுக்கு. இதுலேயே வந்து டாஸ்க்கு கொடுப்பானுங்க. இதில் வந்து ஆக்சுவலி இது ஒரு மாஸ்க் 6 மாஸ்கோட பீஸ் இருக்கும். அந்த 6 மாஸ்கோட பீஸும் நம்ம அவ கையிலும் தப்பிச்சுட்டு இவ கையிலையும் தப்பிச்சுட்டு வைக்கணும். இதோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த லாஸ்ட் வரைக்கும் இதுலேருந்து விட்டுரும், பார்த்து வச்சுக்கோங்க. பை கைஸ்.